தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மதிய வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி அக்டோபர் 1, 2024. இதுவரைக்கும் நம்முடைய இண்டிகேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து சந்தாதாரர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நண்பர்களே, இப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுடைய இண்டிகேட்ரு நல்ல ஒரு பக்காவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதன்படி இன்னையோட மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்முடைய இண்டிகேட்டர் எப்படி உங்களுடைய ஸ்க்ரீனில் கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் செய்ய வேண்டியது நம்மளுடைய யூடியூப் சேனலான எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸை கொடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக இப்பொழுது லைஃப் டைம் வேலிடிட்டி எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துக்கிட்ருக்கோம். ஏற்கனவே 80% டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் இருக்குது. அது ஒவ்வொரு நாளைக்கும் குறிப்பிட்ட சில மக்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 5 பேர் அதிகபட்சமாக நம்ம அந்த டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துக்கிட்ருக்கோம். சரி, அடுத்தபடியாக இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு நம்மளுடைய இந்த இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு போங்க. நான் கர்சர் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஆப்ஷனில் இண்டிகேட்டர்ஸ் மெட்ரிக் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேவரெட்டு, பர்சனல் இப்படி நிறையா இருக்கும். அதில் லாஸ்ட்டாக இன்வைட் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நம்மளுடைய இண்டிகேட்டர் எம்எஸ்டி ஐகோர் 2.0 இருக்கு இல்லையா, அதை ஒரே ஒரு கிளிக் பண்ணுங்கள் போதும். ஒரே ஒரு கிளிக் பண்ண உடனே அது நம்மளுடைய சார்ட்டில் வந்துடும். இப்போது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான டைம் ஃப்ரேமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 மினிட்டாக இருந்தாலும் சரி, 3 மினிட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ப்ரீமியம் யூஸராக இருந்தால் 30 செகண்ட்ஸு, 1 செகண்டு இப்படி எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரீ யூஸருங்கிறதுனால நான் 1 மினிட் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். நான் ப்ரீமியம் யூஸரு, அதனால் எனக்கு 30 செகண்ட்ஸ் கூட ஒர்க் ஆகும். இப்போது நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்ன ஆகும்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் இன்னொரு ட்ரிப்பு உங்களுக்கு பார் ரீப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே நமக்கு பாட்டமில் 2 லைன் ஃபார்ம் ஆகும், டாப்பில் 2 லைன் ஃபார்ம் ஆகும். நல்லா பாருங்கள். மணி இப்போ 10 மணி கிட்ட ஆகுது, 9:30 மணி கிட்ட ஆகுது. நமக்கு மேலே 2 லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு, கீழே 2 லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட்டு இதுக்கிட்ட டச் பண்ணும்போது 52,814 கிட்ட வரும்போது நம்ம எடுக்க வேண்டியது 52,600 கால் ஆப்ஷன், இல்லைன்னா 52,500 கால் ஆப்ஷன், இல்லாட்டி 52,800 கால் ஆப்ஷன், இல்லை எனக்கு காசு பத்தாது அப்படின்னா 53,000 கால் ஆப்ஷன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மோஸ்ட்லி ஏடிஎம்மு இல்லாட்டி ப்ரெஃபரபிள் ஐடிஎம் எடுத்துக்கங்க. முடியவே முடியாத பட்சத்தில் நீங்கள் ஏடிஎம் எடுத்துக்கங்க. அது மிட் பாயிண்ட் எடுத்துக்கங்க. சப்போஸ் மார்க்கெட்டு கீழே வராமல் மேலே போகுது அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும்போது 53,300 புட் ஆப்ஷன், இல்லை 53,400 புட் ஆப்ஷன், இல்லை 53,500 புட் ஆப்ஷன் வாங்கிக்கோங்க. இல்லை காசு இல்லாதவங்க 53,000 புட் ஆப்ஷன் வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்மளுடைய பை என்ட்ரியை டச் பண்ணிடுச்சு. எத்தனை மணிக்கு டச் பண்ணியிருக்கு? 10:46க்கு டச் பண்ணியிருக்கு. இதுக்கு கரஸ்பாண்டிங் கால் ஆப்ஷன் என்ன? 52,600 கால் ஆப்ஷன் இங்கே எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துக்குங்க. எத்தனை மணிக்கு? நான் அதே 1 மினிட்டில் வச்சு காட்டுறேன். ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்டாப் லாஸை பிக் 4க்கு மாற்றிக்கிங்க. இந்த இடத்துல பிக் 4 ஸ்டாப் லாஸு வச்சுக்கிங்க. அதாவது 40 பாயிண்ட் வர மாதிரி, அதுதான் பிக் 4 இங்கே வச்சுக்கிங்க. இப்போ இது எத்தனை மணி? இப்போ இது டச் ஆனது 10:21க்கு, ஓகேவா? அப்போ நமக்கு என்ட்ரி எடுக்கலை. நம்ம என்ட்ரி இப்போ டச் ஆகுது பாருங்கள், 10:46க்கு தான் ஆயிருக்கு. அப்போ 10:46 எங்கே வருது? இதுக்கிட்ட வருது. இதுதான் 10:46 என்ட்ரி. அப்போ நீங்கள் இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ட்ரியே கிடைக்கிது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ட்ரி, அதாவது 243 தான் உங்களுக்கு என்ட்ரி. அதுலேருந்து உங்களுக்கு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு. அப்போ எவ்வளோ வரும்? 200 உங்களுக்கு ஸ்டாப் லாஸு. 203 உங்களுக்கு ஸ்டாப் லாஸு. இதுதான் உங்களுடைய ஸ்டாப் லாஸு, ஓகேவா? அப்போ இது கரெக்டாக டச் ஆகிருக்கு 10:46க்கு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் கூட கீழே போகலை. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டு மேலே தான் போயிருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ இதுக்கு நம்ம டார்கெட் எப்படி கண்டுபிடிக்கலாம்?
இப்போ நம்மளுக்கு நம்மளோட என்ட்ரியை விட்டு கீழே போயிடுச்சு. ஆனால் ஸ்பாட்டை பொறுத்தவரைக்கும் இப்போ தான் என்ட்ரி கிடச்சிருக்கு. அப்போ அதனால் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல என்ட்ரி டைப்பை கொஞ்சம் மாற்றி லேட் அப்படின்னு வச்சிடலாம். இப்போ என்ட்ரி டைப்பை லேட்னு வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்டு எங்கே கிடச்சிச்சுங்க, கரெக்டாக அந்த 243 கிட்ட பாட்டம் லைன் கிட்ட கிடச்சிருச்சு. அந்த பாட்டம் லைன்லேருந்து உங்களுக்கு என்ட்ரி, அதுக்கு கீழே தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸு. அந்த ஸ்டாப் லாஸை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த இடத்துல செகண்ட் செல் டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா கீழே வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு டார்கெட் தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கும். இன்றைக்கி உள்ள சினாரியை மட்டும் சொல்கிறேன், ஓகேவா? இது என்றைக்கு இப்படி நடக்காது. இன்றைக்கி மட்டும் 10:46க்கு நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே போகலை, ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே போய்கிட்டே இருக்குது. நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. அது பக்கத்தில் ஏதோ வேலை செய்கிறாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நான் இந்த வீடியோ இப்படியே முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ பண்ணும்போது சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். இப்போ இதுபடி நமக்கு என்ட்ரி வந்து எங்கேங்க, இங்கே தான் என்ட்ரி, ஓகேவா? 243 தான் நமக்கு என்ட்ரி. லோ வந்து 239 போயிருக்கு. அதுக்கப்புறம் 243 என்ட்ரி எடுத்திருக்கோம். ஹை போனது 493 வரைக்கும் போயிருக்கு. 243லேருந்து 493 வரைக்கும் போயிருக்கு. இப்போ எவ்வளோ ப்ராஃபிட்னு சொல்லி நீங்களே கால்குலேட் பண்ணிக்கிங்க. சூப்பரான ப்ராஃபிட்டு நமக்கு கிடச்சது. இந்த இடத்துல என்ட்ரி மீத உள்ளதையும் என்ன பண்ணுறவங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். நமக்கு டச் ஆன உடனே சல்லு சொல்லி மார்க்கெட்டு மேலே தான் போயிட்டுருக்கு. நமக்கு இங்கே எடுக்கிறது ஸ்பாட்டு, இங்கே இருக்கிறது நமக்கு ஆப்ஷன் சார்ட்டு. நீங்கள் பண்ண வேண்டியது இண்டெக்ஸ் ஸ்பாட்டை தான் நீங்கள் பார்க்கணும். ஃபீச்சர்ஸை பார்த்துட்டு நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணக்கூடாது, ஓகேவா? அதனால் சில பேர் டவுட்டு கேட்டிங்க, சார் நாங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது ஃபீச்சர்ஸை பார்க்கணுமா இல்லை ஸ்பாட்டை பார்க்கணுமான்னு. ஸ்பாட்டை தான் பார்க்கணும், மறந்துடாதீங்க, ஸ்பாட்டை தான் பார்க்கணும். அப்போது இந்த இடத்துல எப்போ நமக்கு என்ட்ரி கிடைக்குதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அப்போ தான் இங்கே வந்து பார்ப்போம். இந்த இடத்துக்கு வரும்போது தான் நம்ம இங்கே வந்து பார்ப்போம். அப்போ 10:46 இதுக்கிட்ட தான் நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. இதில் இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்கும் கிடச்சிருக்கு. இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கிடச்சிருக்கு. அது புல்லிஷ் என்கல்ஃபிங்காக இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்கு நம்மளுடைய சார்ட்லேயே கொடுத்துருக்கோம். புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் பண்ணுறது நமக்கு பாருங்கள், புல்லிஷ் என்கல்ஃபிங் கிடச்சிருக்கு. இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, எப்போ இந்த ஹையை உடைக்குதோ மார்க்கெட் நல்லா மேலே போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணுறது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது இப்போ 5 மினிட்ஸில் வச்சு காட்டினா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். சரிங்களா? இதுவும் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் R3C இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ 3 மினிட்ஸில் வச்சுக்கிங்க, 5 மினிட்ஸில் வச்சுக்கிங்க, எந்த மாற்றமும் நமக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து ரீபெண்டிங் இண்டிகேட்டரே கிடையாது. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.